வணக்கம் மக்களே. வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சு, நல்லபடியாக என்ன கோர்ட்டுக்கு போனோம், வாய்தாவை அட்டன் பண்ணோம், இந்த ஊரை பக்கம் கிளம்பியாச்சு, அவ்வளோதான். இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன். இனி மதுரைக்கு போனதுக்கப்புறம் என்னுடைய ஆக்டிவிட்டிஸை மாத்திரம் பூரா நீங்கள் நோட் பண்ணுங்கள். நேற்றுலேருந்தே என்னுடைய ருத்ர தாண்டவம் ஆரம்பம் ஆயிடுச்சு. நேற்று சாயங்காலத்துலேருந்து அவள் சரக்கு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தால் வாங்கி கொடுக்கல, குடிக்கலை. இப்பயும் பாருங்கள், மணி 12:30. கோவை கார்த்தி கூட காலையில் ஃபோன் பண்ணார். மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்னங்க சொல்ல, தலப்பாக்கட்டியில் எதுவும் பிரியாணி எதுவும் ஆர்டர் போடவா, இல்லை சைவ சாப்பாடு எதுவும் போட வேண்டாரு. வேணவே வேணாம், நாங்கள் போகிற வழியில் தாராபுரத்துலேயோ இல்லை ஒட்டஞ்சத்திரத்துலையோ நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், மதுரையை நோக்கி பிரயாணத்தை கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டேன். ஏன்னே இவ்வளோ தூரம் வந்துட்டு அவசரமாக போகிறீங்க, இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணி லைவை முடிச்சுட்டு 7 மணிக்கு எப்பயும் கிளம்புவீங்கல்ல, அதை மாதிரி போக வேண்டியதானு சொல்லி சொன்னார். எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஏன்னா 6 லைவை முடித்தேன்னா நேற்று நைட்டு 10 மணி லைவ் வரலை. இன்றைக்கி நான் இப்போ கிளம்புனேன்னு வைங்களேன், மத்தியானம் இப்போ 12:30. 1 மணிக்கு இங்கேருந்து வண்டியை தட்டினாலும் 5:30க்கு மதுரை போயிடுவேன். 6 மணிக்கு அம்மா வீட்டில் போய் மனநிறைவோடு உங்களுக்கு ஒரு லைவை போடுறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு திருப்தி. இங்கே உட்காந்து ஸ்க்ரீன் ஒட்டிக்கிட்டு ரூமை காட்டாமல் இது எதுக்கு? நம்ம காசை கொடுத்துட்டு நம்ம பயந்து ஏன் வாழணும்? என் அபிப்பிராயமே இருக்கேன். என் காசு என் சொந்த காசு, இதில் நாங்கள் ரூம் போடுறோம். இதில் எதுக்கு இந்த ரொம்ப பேர் கேட்குறாங்க பாருங்க, பார்த்தீங்களா உங்களை அப்படி ஓட விட்டோம், ஒளிய விட்டோம், உங்களை எல்லாம் ஸ்டிக்கர் வச்சு ஒட்ட விட்டு தான் வீடியோவே போட விட்றோம். அந்தளவுக்கு உங்களை நாங்கள் பயத்தை காட்டிட்டோமாங்கிறாங்க. ஒரு பயமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நாங்கள் சரி அந்த ஹோட்டல்காரங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பேரை காப்பாற்றணும். ஏன்னா இல்லைன்னா ரிவ்யூ கொடுக்குறது, இல்லைன்னா ஸ்டாரை குறைச்சி விட்றது, இல்லைன்னா என் பொட்டாட்டிக்கு ஆக்சிடெண்ட்டுங்கிறது, எதையாவது ஒன்று சொல்லி இருக்கிற இடத்த கெடுத்து விட்றீங்கிறதுக்காகத்தான் அந்த வேலை பண்ணோம். இல்லைனா எங்கள் காசை வச்சு நாங்கள் ரூம் போடுறதுக்கு யாரை போய் கேட்கணும் சொல்லுங்கள். ஒன்று அந்த விஷயம். 2வது, அங்கே போனாலுமே என் குடும்பத்தை பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் எனக்கு உள்ள தலை தோங்கி இருக்குது. முதல்ல அதைத்தான் நான் பார்க்கணும். என் குடும்பத்துக்கு என்ன, என் பையனுக்கு என்ன பண்ணணும், என் பேரனுக்கு என்ன பண்ணணும், இனிமேல் முழு மூச்சா என் குடும்பத்தை பற்றியே நினைக்க போகிறேன். வேறு எந்த நாயை பற்றியும் எனக்கு கவலையும் கிடையாது, எந்த பேயை பற்றியும் கவலை கிடையாது, எந்த பிசாசை பற்றியும் எனக்கு தேவையே கிடையாது. என் வேலை என்ன, நான் போய் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணணுங்கிறது தான் ஆசை. இருந்தாலும் இப்போ இவங்க எனக்காகவே வாழ்கிறாங்கல்ல, அப்போ இவங்களும் என்னை நம்பின ஒரு ஜீவன் தானே. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் பண்ண வேணாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 3 வேளை சோறு யார் போடுவா அந்த காலத்தில்? மருந்து மாத்திரை யார் எடுத்து கொடுப்பா? எல்லாத்தையும் மனசில் வைக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க அவள் கூத்தியா தானே, வந்தவ தானே, வப்பாட்டி தானே, அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல. அவளை என்னுடைய கண்ணுக்கு கண்ணா, இமைக்கு இமையா, என்னோட உயிருக்கு உயிராக அவளை நான் பாதுகாக்கிறேன். இல்லைன்னா அவன் உயிர் என் கையில். அவள் என்னை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதும் குறவலையை பிடிச்சி அப்படியே கும்பாங்குத்து குத்துறதும் எனக்கு தான் தெரியும் வலி வேதனை. நான் ட்ரெஸ்ஸை மாற்றினேங்கிறக்கா நீ எதுக்கு ட்ரெஸ்ஸை மாத்துற? ஏப்பா ஏன் அப்படியே பேக் கேமரா திருப்பி போடவ? நல்லா இருக்கும். நான் என்ன சொல்கிறேங்க, டே யாரும் உள்ளே வந்துடாதீங்கடா, 1 நிமிஷம் இருங்க. போய் அதை போய் ஆட எவனா சேலை மாற்றும் போது தான் உள்ள ஆரன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போ, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வர சொல்லு, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லு. அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துருவாங்க. என்னது ஏன் தண்ணி இவ்வளோ பெரிய கேனை மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன். இந்த தண்ணி பத்தாதா? எது வருதோ இல்லையாடா, நாங்கள் எங்கே போனாலும் இந்த கேன் வந்துடும், அந்த தேங்காய் பாட்டில் வந்துடும். இது 2 இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் தேங்காய் பாட்டில் இல்லை, தேங்காய் இல்லாமல். அதனால் இப்போ இவ கூட சொன்னா, இருந்து குடிச்சுட்டு சாயங்காலமாக 6 மணிக்கு மேலே மப்பு தெளிஞ்சதுக்கப்புறம் வீடியோ முடிச்சுட்டு கிளம்புவோம்டா. எனக்கு வேணவே வேணாம். என்னது வீடியோ முடிச்சுட்டு நீ முடிக்க வேண்டியதை முடிச்சுட்டு கிளம்புவோம் நீ சொன்ன. இனிமே தான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பம். என்னது இங்கே இப்படிதான் நீ கேவலப்படுத்தாதங்கிறேன். என்ன முடிச்சு தள்ள மூதேவினா உனக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ஆனால் உன எனக்கு பைப்பில் தண்ணி வரல சொல்லியே இப்போ வெட்டியாக போய் கிடக்கு பைப்பு. நான் என்ன சொல்கிறேங்க, எனக்கும் குடும்பம் இருக்குது. என் குடும்பத்து எல்லாம் அங்கே என் பொண்டாட்டி தவிக்கிற தவிப்பு எனக்கு தான் தெரியும். சரியா? அவங்கள போய் என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த நேற்று கூட ஃபோன் பண்ணாங்க, நைட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து எனக்கு இந்த இடுப்புக்கு கீழே அந்த இடம் ரத்த கசிவு ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது போல், என்னன்னு தெரியலைங்க. ஆப்ரேஷன் தையல் பண்ண இடத்துலையும் ரொம்ப வலி, பெயின் ஓவராக இருக்குது, என்னான்னு சொல்லி வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. எவளுக்காகவும் பயந்துக்கிட்டு இனிமேல் நான் இங்கே இருக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுக்காக தான் இன்னைக்கு மதியமே கிளம்புறேன். இல்லைன்னா 12:30 மணிக்கு என்னைக்காவது. எதுக்கு
இங்காரு இல்ல நீ மட்டும் போ, நீ மட்டும் போ. மத்தியானம் கிளம்புறேன் சொல்லிட்டேன். உனக்கு பயந்து போயெல்லாம் சொல்ல இப்பதான் சொன்னா நீ கிளம்பி போ. நான் சாயங்காலம் மெதுவா வரேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருப்பா, சொல்லிட்டேன். சொன்னதை கேளுப்பா, பேசாம இருப்பா, வேலையை பார்த்துக்கிட்டு. கிளம்புனா கிளம்புவா, 2 பேரும் தான் கிளம்புறோம். இந்த வேலையெல்லாம் எனக்கு வச்சுக்கிற கூடாதுப்பா, எனக்கு பிடிக்காதுப்பா சுத்தமா. கிளம்பு, இப்போ கிளம்புனாதான் நான் எதுக்கு லைவ் போடுறதுக்காக 6 மணிக்கு போறேங்கிறேன். என் பொண்டாட்டியை போய் பார்க்கறதுக்காக நான் போறேங்கிறேன். ஐயா ஐயா ஐயா, இந்த மாதிரி கரைச்சல் கொடுக்குறதா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்கிறேன் நான். இவளுக்கு சரக்கு அடிக்கலன்னு ஒன்று, சல்லாபம் உல்லாசம் இல்லைன்னு ஒன்று, இப்போ கிளம்ப வேணாம் சாயங்காலம்னா இப்போ என்ன உன் காசை போட்டு எதுவும் வாங்க போறியா? என்னால் அவள் இருந்தெல்லாம் சாப்பிட்டு போகிறது அளவுக்குலாம் இது இல்லை. என்னை ஆளை விடு, வேறு வேலையை பாரு. நான் கிளம்புறேன் மக்களை. இவள் வந்தாலும் சரி வரலன்னா சரி, இவள் பஸ்ஸில் கூட வரட்டும். காந்திபுரத்தில் பஸ் இருக்குது, அழகாக ஏறி வரட்டும். நான் கிளம்புறது நான் கிளம்பிக்கிட்டே தான் இருப்பேன். இவளுக்கு கண்ட நாய்க்காகலாம் நான் உட்காரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். என் பிள்ளை இப்போ பேரன் தான். அவனுடைய மழலை குரலை நேற்று கேட்டதுலேருந்து எனக்கு அவனை போய் பார்க்கணும் போல இருக்குது. சும்மா வந்துக்கிட்டு வெயில் நேரத்தில் உட்காந்துட்டு இப்போ என்ன பிளான் போடுறா? உன்னை சொல்லவா? நீ சொன்னதை அப்படியே உடச்சி விட்டுருவாங்க. ஊட்டிக்கு போகணும்னு சொன்னதை ஊட்டிக்கு வா, 2 பேரும் போவோம். அதான் பப்புவை பார்த்துக்கிறதுக்கு தான் திலீப்பா இருக்கான்ல, 2 பேரும். நீ தானே சொன்ன ஊட்டிக்கு போவோம், நீ தானே கூப்பிட்ட. நான் தான் வேணாண்டேன். இது இப்ப சொல்ற, வீடியோக்காக வந்து சொல்ற. இவ்வளவு நேரம் வாயில இருந்து வரல. உண்மையிலே சொல்றேன், ஊட்டிக்கு வந்து வா, 2 பேரும் போயிட்டு ஒரு நாள் அங்க யாரோ அங்க ரூம் போட்டு தரேன்னு சொன்னாங்க. இவருடைய விருதுகள் யாரோ வந்து ரூம் போட்டு தரேன்னு சொன்னாங்களா. அதுக்காக ஊட்டிக்கு போகலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. என்னால் வர முடியாது. இப்போ தான் ஏற்காடு போயிட்டு வந்தோம். அதில் பிடிச்ச என்னை விட்டு வெளியே போகல. இதுக்கே போய் ஒரு செம்பு சாமியாரை பார்க்கணும். பாலக்காட்டில் இருக்கிறாராம், பாலவன் நாயர். அவரை போய் பார்க்கணும். கிளம்பிட்டோம் நாங்கள். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், கேரளா போயிடுவோமா? கேரளாவில் போய் ஈவினிங் அங்கே ஸ்டே பண்ணிட்டு பாலக்காடு. அதே மாதிரி தான் என் பிள்ளைகளும் ஒத்தையா இருக்கு, என் பொண்டாட்டி ஒத்தையா இருக்கிறா. அப்போ நான் அதை போய் பார்க்க மாட்டேங்க. நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குடும்பம் முக்கியம். இவளுக்கு எப்படி பாலவனா என் புருஷங்கிறாளோ அதை மாதிரி நான் என் பொண்டாட்டி சொன்னால் என்ன குத்தோங்கிறேன் நான். அப்புறம் எதுக்கு உட்காந்துக்கிட்டு அவளை நீ ஏன் கழுவி ஊத்துற? அவன் மூத்திரத்தையும் ஏன் குடிக்கிறேங்கிறேன் நான். இப்படி பேசும்போது இதே இன்னொன்று சொல்லுவாங்க, இவ புருஷனும் எவ்வளோ ஒருத்தி அங்கே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்றும் அவன் வானவில்லா இருக்கணும், இல்லையா ஒரு வப்பாட்டி அவன் அங்கே செட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த பேச்சு பேசக்கூடாது. அப்ப என் குடும்பத்தை பேசினா அப்ப நான் உன் குடும்பத்தை பேசத்தான் செய்வேன். உன் புருஷனை பத்தி நான் கண்டுபிடிக்கிறேன்டி. அடுத்த கட்ட நடவடிக்கை நான் போய் திருப்பூர்ல போய் அவன் எங்க வேலை பார்க்குறேன், அவன் எவ்வளவு வச்சிருக்கிறான், எங்க யாரு கூட குடும்பம் நடத்துறான், அவனுக்கு எத்தனை புள்ள குட்டி இருக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு லிஸ்ட் போடுறேன்டா. சொல்லிட்டால 2 பிள்ளைய வளர்க்கறதுக்கே அவனுக்கு துப்பு இல்லையா, வக்கு இல்லையா, நாதி இல்லையா. அவனே பெத்து போட்டுட்டு எங்கேயோ போய் டீ கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்கானா. அவ வாயாலே ஒத்துக்கிட்டாள. இங்க பாரு, இவ புருஷனை பேசுனா நீ திருப்பி பேசுனா வீடியோன்னு பார்க்க மாட்டேன். கண்ணமா உன்னை அரைஞ்சு மூஞ்சி முறைலாம் உடச்சு விட்டுருவேன். மரியாதை கெட்டு போயிடும். நான் உனக்கு சொல்லவா சுமி, நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். நான் மதுரை வந்தது. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, எனக்கு சுத்தமா பிடிக்காதுப்பா. உண்மையிலே சீரியஸா சொல்றேன். நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். நீ பஸ்ல வாணிங்க. உனக்கு எனக்கு இனிமே எந்த சம்மந்தம் கிடையாது. என் கூட வந்தனுவேன், அப்புறம் நான் வேற மாதிரி கேட்டு விட்டுருவேன். என்ன அது? நான் ஒரே வார்த்தை சொல்றேங்க, இவ தாங்க என் பின்னால சுத்திக்கிட்டு தெரியுதா. இவ பின்னால நான் என்னைக்குமே முந்தாலே பிடிச்சிக்கிட்டு மாலான்னு சுத்துற ஆள் நான் கிடையாது. அந்த மாதிரி பழக்கமும் கிடையாது, அந்த மாதிரி பரம்பரையிலேயே நான் வந்தவன் கிடையாது. இப்படிலாம் வந்து என்னை அவமானப்படுத்தினா அப்புறம் நான் வேற மாதிரி கேட்டு விட்டுருவேன். அப்புறம் செட்டிப்பாளையத்தில் சட்டிக்கல் உன்ன கதையில இருந்து ஒண்ணா எடுத்து விட்டுருவேன். உள்ள போடுது, அதை எதுக்கு என்கிட்ட தர்ற? என்ன மக்களே, இவளை நான் கூட்டு போறதுல நாம தந்தா சிங்கிள். இனிமே நீங்க யாராவது வேகன்சி இருந்தா கூட சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன். எதுக்குடா ஊடால பேசுற? அவளை யாரா கூப்பிட்டா? இது ஏன் வீடியோ, நான் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஊடால வந்தா எரிச்சமையில கிளம்ப கூடாது. என்னத்த அது இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்களே, தெரியலையா? சரி ரைட்டு மக்களே, நாங்கள் அப்படியே கிளம்புறோம்.
நாங்கள்ல இவளை கொண்டு போய் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நான் மாத்திரம் சிங்கிளாக தான் கிளம்புறேன். அவள் பஸ்ஸில் அவள் அலைஞ்சு வரட்டும், யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் தெரியும். இதில் தலானி என்னாச்சு? யூரின் ட்ராக் ஆயிடுச்சா? நல்லது. என் வாய் வைத்தியத்தில் ஒளிஞ்சா அப்படித்தான் ஆகும். ஒளிஞ்சு போ நாசமா போனவளே. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீ இப்போ வண்டியை பூராத்தையும் பேக்கில் வச்சுட்டு நீ கிளம்பு. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நான் கிளம்பிக்கிறேன். நீங்க அடுத்து நீயே டிரைவிங் ஸ்கூல் போய் நீயே படிச்சு நீயே காரை வாங்கி நீயே ஓட்டு. என்ன இதில் ஊடால இழுக்காது, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். மறக்காம. ஏய் கருமம். சரி, நன்றி மக்களே. நான் 6 மணி லைவில் வந்து சந்திக்கிறேன். உங்களுக்காக தான் நான் கிளம்புறேன். 6 மணிக்கு அங்கே லைவ் போடணுங்கிறக்காக தான் இப்போவே கிளம்புறேன். நான் மணியை வேணாலும் சந்தேகமாக இருந்தால் பார்த்துங்க, 12:30 மணி ஆகுது. இப்போவே கிளம்புறேன். போயிட்டு கரெக்டாக 5 மணிக்கு மதுரை ரீச் ஆகிட்டு 6 மணிக்கு உங்களுக்கு லைவில் சந்திக்கிறேன் அம்மா வீட்டில். ஓகேவா? பாய்.